எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரிலே இலங்கை தொடர்பாக ஒரு புதிய தீர்மானம் வர இருக்கின்றது. அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வேளையில் இலங்கையிலே ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை காரணம் காட்டி இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை முழுமையாக ஒரு மூடி மறைக்கின்ற ஒரு முயற்சிகள் சில சர்வதேச சக்திகளும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கடந்த 3 தசாப்த கால இன அழிப்பு யுத்த காலப்பகுதியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் ஸ்ரீலங்கா அரச படைகளினாலே கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் அல்லது கொன்று குவிக்கப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் என்று சந்தேகிக்கக்கூடிய நபர்களுடைய மனித எலும்புக்கூடுகள் இப்பொழுது செம்மணியிலே வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இந்த தமிழ் மக்கள் மீதான இந்த இன அழிப்பு விவகாரம் என்பது ஒரு புதிய ஒரு பூதாகார வடிவம் எடுத்திருக்கின்றது. தாயகத்திலும் உலகம் பூராகவும் வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த பொறுப்புக்கூறலுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து மேலெழுந்திருக்கின்றது. இந்த வேளையிலே நாங்கள் இந்த வரப்போகின்ற செப்டம்பர் கூட்டத்தொடரை மையப்படுத்தி எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய முயற்சியிலே நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அரசியல் கட்சிகள் மற்றும் மனித உரிமைகளை மையப்படுத்தி செயல்படுகின்ற சிவில் அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அமைப்புகள் மற்றும் சில சர்வமத அமைப்புகளையும் இணைத்து ஒரு அவசர கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கலந்துரையாடலுடைய நோக்கமானது இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை மூடி மறைப்பதற்கு இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படு வருகின்ற இந்த சூழலிலே அதற்கு இடமளிக்காமல் எங்கள் மீது எங்களுடைய தேசத்தின் மீது எங்களுடைய மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துகின்ற நோக்கத்தோடு நாங்கள் எல்லோரும் கூட்டாக இணைந்து ஒரு கடிதம் ஒன்றை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது.